ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்றதை நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். மார்னிங் ஸ்கூல் டேஸ் ரொட்டீனில் ஆஃப்டர் 9:30க்கு அப்புறமா கிச்சன் க்ளீனிங்கை எவ்வளோ குயிக்காக பண்ணி முடிக்கலான்ற சின்ன சின்ன ஸ்மார்ட் ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் இந்த க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சூர்யாவும் சரி ஹஸ்பண்டும் சரி லன்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கும் குட்டி தம்பிக்கும் மறுபடியும்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். மார்னிங் வைக்கிறது தான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் நாங்கள் சாப்பிட்டுப்போம். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஃபுட் எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேபிளில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். கையோட இந்த டேபிளையும் லைட்டாக தண்ணி தெளித்து வைப் பண்ணி எடுத்துக்கிடுவேன். மார்னிங் குக் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஏதாவது வேஸ்ட்டு இல்லை சூர்யா சம்டைம்ஸ் இதில் தான் உட்காந்து சாப்பிடுவான். ஏதாவது வேஸ்ட் எதுவும் சிந்திருந்தால் அதை அப்போவே க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பிளேஸையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு மெயினாக க்ளீன் பண்ணக்கூடிய ஏரியா கேஸ் ஸ்டவ் அப்புறம் கவுண்டர் டாப் தான். இங்கே எப்படியும் மார்னிங் குக் பண்ணும்போது வெஜிடபிள் வேஸ்ட்டு இல்லை உப்பு எடுக்கும்போது சிந்துறது இல்லை மசால் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எப்படியும் சிந்தி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத்து இல்லை ஒரு பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முன்னாடி பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதனால் கேஸ் ஸ்டவ்வில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துருந்துச்சு. அதை நான் கவனிக்க கூட செய்யலை. அதனால் இப்போ ஸ்பாஞ்ச் வைப்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விம் ஜெல் தம்பி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சார் வேஸ்ட் பண்ணிட்டாரு. இதை தூக்கி போட வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு இப்போது ரீசன்ட் டைமாக இதை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே க்ளீன் ஆகுது. இந்த விம் ஜெல்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நம்ம வாஷிங் மிஷின் லிக்யூடே தண்ணியில் டைலூட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கும் போது க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுண்டர் டாப் பக்கத்தில் வச்சுருக்க திங்ஸில் கண்டிப்பாக எப்படியும் ஆயிலெலாம் பட்டிருக்க தான் செய்யும். அதனால் ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ஒரு வெட் கிளாத்தோ இல்லை ஒரு நார்மல் கிளாத்தோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கு செல்ஃப் லைனராக ஒன்று நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்போம். நான் இப்போது ரீசெண்டாக இந்த ஃப்ரிட்ஜ் கவர் மேட் வாங்கியிருந்தேன். அதனால் பழசு இருந்தனால அந்த பழைய ஃப்ரிட்ஜ் மேட்டை இந்த செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த செல்ஃப் லைனரை நம்ம லாங் டேர்மாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம க்ளீன் பண்ணிக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் பண்ணுவோம். அதனால் எந்த பாட்டில் எம்டி ஆக போகுது, எந்த திங்ஸ் வாங்கணும் வாங்க வேண்டான்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதில் நமக்கு தெளிவாக கிடைக்கும். இதை கையோட ஒரு லிஸ்ட்டில் நான் நோட் பண்ணிப்பேன். நம்ம ஷாப் போகும்போது அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு எல்லா ஒர்க்கும் நான் ஈஸியாக சட்டுன்னு முடிச்சிடுவேன். எனக்கு பிடிக்காத ஒரு ஒர்க்னால் அது இந்த பாத்திரம் கழுவுற ஒர்க் தான். சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். பாதி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் தான் க்ளீன் பண்ணி பார்ப்பேன். முடியலைன்னா நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்னால் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி இந்த டேப் பக்கத்தில் இருக்கிற அந்த உப்பு கரையை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லாங் டேர்மாக இருக்கிற உப்பு கரையை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு மார்க்கெட்டில் நிறையா லிக்யூட் இருக்குது. அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்தில் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லை விம் ஜெல் இல்லை நார்மல் நீங்கள் பாத்திரம் கழுவுற எக்ஸோ இல்லை விம் ஷோப்பையோ யூஸ் பண்ணி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிங்கன்னா உப்புக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது முடியாத பட்சத்தில் நார்மலாக ஒரு சோப் இல்லை லிக்யூட் யூஸ் பண்ணி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி அதை நீங்கள் சுரண்டி எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக வந்துடும் அந்த உப்பு கரையெல்லாம். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் ஸ்விட்ச் போர்டுலாம் ரொம்ப அழுக்காக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓல்டு ஸ்விட்ச் போர்டு தான். பட் இதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக நிறைய ஆன்லைனில் வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கு டூத் பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் அது என்கிட்ட இப்போ இல்லை. சரி, ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அதில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ண விம் பார் ஸ்க்ரப் வச்சு அந்த போர்டில் மட்டும்தான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சு எல்லா இடத்தையும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டும் பண்ணேன். ஏன்னா அந்த இடுக்கில் இருக்கிற அந்த டர்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த ரெகுலேட்டரில்
அந்த கேப்பில் இருக்கிற அந்த டர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஓரளவு வந்து க்ளீனாக வந்து ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டி முக்கியம். ஈவினிங் டைமில் தான் வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருந்தேன். அது வந்து பசங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து மார்னிங் டைம்லேயே வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸோ மறுநாளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸோ அப்போவே போய் வாங்கி எல்லா திங்ஸையும் கையோடு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த திங்ஸ்லாம் வந்து சீக்கிரம் அழுகாமல் இருக்கணும்னா ஸோ மூங்கில் கூடையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இந்த க்யூட்டான பேம்போ பேஸ்கெட் வந்து நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் எல்லா திங்ஸையும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். See you in next video. Bye bye. Take care. Thanks for watching.